வணக்கம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அவசியமானதும் கூட. அப்படிப்பட்ட வெற்றியை நாம் எதை வச்சு கணிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு குறிப்பிட்ட இலக்கு, அதாவது டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு பேர் தாங்க வெற்றி. நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கான வெற்றி நமக்கு கிடைச்சிட்டதா நம்ம உணர்கிறோம். இந்த மாதிரி வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் யுனிக்காக இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு மாதிரியான வெற்றி அப்படிங்கிறத விரும்புவாங்க. அதை நோக்கி அவங்க வாழ்க்கை பயணமும் போய்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுடைய வெற்றியை அடைவதற்கான ஸ்மார்ட்டான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல்ல, இலக்குகளை அமைப்பது அப்படிங்கிறது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ரொம்பவுமே முக்கியமானது. ஆனால் வெறும் இலக்குகளை மட்டுமே நிர்ணயிப்பது போதாதுங்க. உண்மையிலேயே வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் ரொம்பவுமே தேவையானதுங்க. முதல்ல வெற்றி பெறுவதற்கு பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நம்ம இலக்கை அடைஞ்சிருவோமோ அடைய முடியாதோ அப்படிங்கிற பயம் நம்மளை இலக்கை நோக்கி எடுத்துட்டு போகாது. அதனால் நம்பிக்கையோடையும் அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நம்மளை வெற்றியை நோக்கி எடுத்துட்டு போகும். ஒரு இலக்கில் வெற்றி பெற உங்களோட நேரம், ஆற்றல் மற்றும் இலக்குக்கு தேவையான வளங்களில் முதலீடு செய்வது ரொம்பவுமே அவசியமானது. இந்த பதிவில் உங்களோட இலக்கை அடைய எது போன்ற யுக்திகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, ஒரு இலக்கை அடைய நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவான புரிதல் இருக்கணுங்க. அதனால் உங்கள் இலக்கை முறையாக வரையறுக்க நேரம் ஒதுக்குங்க. இந்த இலக்கு உங்களுக்கு ஏன் முக்கியமானது அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கங்க. இது உங்களோட இலக்குகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உந்துதலை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நேரத்தை செலவிட ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அடுத்ததாக, பெரிய பெரிய இலக்குகளை அடைவது கடினமாக இருக்கலாம். அதனால் சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லுங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, கீழே இருந்து மேலே பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக தாங்க இருக்கும். ஒரே படியில் தாண்ட முடியாது. சின்ன சின்ன படியாக ஒவ்வொரு படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நிச்சயமாக மேலே போயிடலாம். அது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இலக்குகளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய இலக்கை நோக்கி நகர்ந்து செல்லுங்க. இந்த அணுகுமுறை உங்களோட முன்னேற்றத்தை கணிக்கவும் சிறு சிறு சாதனைகளை கொண்டாடவும் உதவும். ஒவ்வொரு சிறிய அடியும் உங்களது இறுதி இலக்கை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். அடுத்ததாக, ஒரு விரிவான செயல் திட்டத்தை உருவாக்குங்க. செயல் திட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமானது. நம்ம வடிவேலு, அதாவது காமெடி ஆக்டர் வடிவேலு ஸ்டைலில் சொல்லணும்னா, நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் பிளானிங் ரொம்ப முக்கியம். எதை செஞ்சாலுமே பிளான் பண்ணி செய்யணும். அப்போ தான் அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் பிளானிங் இல்லாமல் எதையுமே உங்களால் செய்ய முடியாது. இது உங்களது நேரத்தை எப்படி செலவிட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிவை ஏற்படுத்தக்கூடியது. உங்களோட இலக்கை நோக்கிய பயணத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படி ஏற்பட்டால் கூட அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்படும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கங்க. இதை இங்கிலீஷில் growth மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அது உங்களுக்கு பாடத்தை கற்றுத்தந்து அடுத்த விஷயத்தை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே அவசியமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற. இந்த மனநிலை உங்களை இலக்கை நோக்கி நகர்த்தி செல்ல ரொம்பவுமே உதவியாக இருக்கும். அடுத்ததாக, நீங்கள் யாரு கூட பழகுறீங்க அப்படிங்கிறது உங்களோட இலக்குகளை பாதிக்கலாம். நீங்கள் பழகும் நபர்கள் ரொம்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இது நெகட்டிவ் திங்கிங் உள்ள பீப்புளாக இருந்தாங்கன்னா உங்களோட இலக்கை நீங்கள் அடைய ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களோட இலக்குகளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களோட பழகுங்க. உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களோட சேருங்க.
நீங்கள் துவண்டு போனாலும் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். அவர்களோட நேர்மறையான சிந்தனை உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். அடுத்தது நேர நிர்வாகம். ஆமாங்க, ஒரு இலக்கை அடைவதில் நேர நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. நேரத்தை சரிவர பயன்படுத்துங்க. உங்களது முன்னேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கைகள் அல்லது கவனச்சிதறல்களை கண்டறிஞ்சு அதை முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிடுங்க. உங்களோட தினசரி வேலையை முறையாக கணக்கிட்டு நேரத்தை வீணடிக்காமல் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுங்க. உங்களது இலக்கை அடையும் வரை ஒருபோதும் விட்டு கொடுத்துறாதீங்க. விட்டு கொடுப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போறதில்லை. தொடர்ந்து முயற்சிப்பதால் ஏதோ ஒன்றை நீங்கள் அடைய வாய்ப்பு உள்ளது. அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு தைரியமாக முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல விஷயத்தை உங்கள் நண்பர்